ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் புது யூடியூப் சேனல். நவம்பர் 8 ரிலீஸ் ஆன ஜனநாயகன் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன முதல் 2 நாட்களில் பார்த்தீங்கன்னா வெறும் 10 மில்லியன் 12 மில்லியன் வியூஸ் தான் போயிருக்கு. தளபதியோட மவுஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அஜித் ஃபேன், ரஜினி ஃபேன் அப்படின்ற மாஸ்கை போட்டுக்கிட்டு இந்த திமுக கொத்தடிமை நாய்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில சேட்டைகள் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ட்விட்டர், ஃபேஸ்புக் போன்ற வலைத்தளங்களில். இதை பார்த்த விஜய் ரசிகர்களும் இதுக்கு பதில் என்ன சொல்றது, ஏது சொல்றதுன்னு தெரியாமல் ரொம்பவே தவிச்சிட்டு இருந்தாங்க. ஒருவேளை விஜய்க்கு மவுஸ் குறைஞ்சிருச்சோ அப்படின்லாம் கூட நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி விஜய் நடித்த படங்கள் இருந்து ரிலீஸ் ஆகிற முதல் சிங்கிள் பாடல்களுக்கு எப்படியுமே 24 மணி நேரத்தில் எப்படி 20 மில்லியன் வியூஸ்க்கு மேலேயாவது போயிடும். ஆனால் இந்த பாட்டுக்கு மட்டும் ஏன் 2 நாளாயும் 10 மில்லியனை தாண்டலை அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தில் இருந்தாங்க. ஆனால் திடீர்னு என்ன செஞ்சதில்ல, செவ்வாய்க்கிழமை நவம்பர் 11 ஈவினிங்லேருந்து அப்போ வரைக்குமே 12 மில்லியன் வியூஸ் மட்டும் போயிருந்த அந்த தளபதி கச்சேரி சாங் பார்த்தீங்கன்னா அப்படி டபுள் மடங்காக வியூஸ் போக ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் 25 மில்லியன் ஆச்சு, அதுக்கப்புறம் 35 மில்லியன் ஆச்சு, இப்போ 40 மில்லியன் வியூஸ் கிட்டே வந்துச்சு. இப்படியே போனால் சீக்கிரமாகவே 100 மில்லியன் வந்துடும் போல் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து இந்த டிஎம்கே யூபிகள் என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, பாரு காசு கொடுத்து வியூஸ் வாங்கிட்டாங்க, பராசக்தி படத்துலேருந்து ரிலீஸ் ஆன அடியே அலைய சாங் மாதிரி ஆர்கானிக் வியூஸ் எல்லாம் உங்களால் வாங்க முடியாதா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அதாவது வியூஸ் கம்மியாக இருந்தால் மவுஸ் குறைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க, வியூஸ் அதிகமாக போச்சுன்னா காசு கொடுத்து வியூஸ் வாங்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பரதேசிகளுக்கெல்லாம் யூடியூப் ஒரு சரியான செருப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சடனாக பல மில்லியன் வியூஸ்க்கு மேலே போகிற அந்த வீடியோவுக்கு வர வியூஸ் எல்லாம் ஹியூமனால் வருதா இல்லை பாட்ஸா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக யூடியூப்ல இருக்க ஏஐ பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட வீடியோவோட அந்த வியூ கவுண்டை ஃப்ரீஸ் பண்ணிடும். இப்படி அந்த ஏஐ தளபதி கச்சேரி சாங்கோட வியூஸ் கவுண்டை ஃப்ரீஸ் பண்ணனால தான் நமக்கு இந்த 2 நாள் 12 மில்லியன் வியூஸாக தெரிஞ்சிருக்குது. ரொம்பவும் வன்மத்தில் குறைச்சிட்டு இருந்த அந்த கொத்தடிமைகளுக்கு செருப்பை மனுஷ சாணியில் விட்டு அடிக்கிற மாதிரி ஒரு பதிலை கொடுத்துருக்குது யூடியூப் இந்தியா. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்து இந்த ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் பற்றி ஒரு அஃபிஷியலான ஒரு நியூஸ் வந்துருக்குது. இது அஃபிஷியல்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு அஃபிஷியலான நியூஸ்னு கூட சொல்லலாம். டிசம்பர் 27 பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இந்த ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் நடத்த போகிறதா இப்போ ஜனநாயகன் படக்குள்ள பிளான் போட்டிருக்காங்களா. தமிழ்நாட்டிலேயோ இல்லை மற்ற ஸ்டேட்ஸ்லேயோ இந்த ஆடியோ லான்ச் நடத்தினா அரசியல் ரீதியாக வேறு ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்ற ஒரு அச்சத்தில் ஜனநாயகன் படக்குழு மலேசியாவில் நடத்தினா ரொம்ப கிராண்டியராகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் மலேசியாவில் நடத்த போகிறது இப்போ கிட்டத்தட்ட உறுதியாக இருக்குது. இதுக்கான பாசஸ் அண்ட் டிக்கெட்ஸுமே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாட்களில் சேல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களாம்.